மனிதர்கள் கடன் கேட்டு வந்தால் கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும். தேவையுள்ள மக்கள் கடன் கேட்டு வர்றாங்க, நமக்கு தெரியுது ஒரு சரியான தேவைக்கு தான் வர்றாருன்னு தெரியுது, அவருக்கு கடன் கொடுத்து உதவ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடன் கொடுப்பவருக்கு 18 நன்மை உண்டு, சதகா செய்பவருக்கு கூட 10 நன்மை என்று சொன்னால், யார் கடன் கொடுத்து உதவுகிறாரோ அவருக்கு 18 நன்மை உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால தேவையுள்ள மனிதர்கள் தான் கடன் கேட்கிறாங்க, கேட்டு வந்தா அவங்களுக்கு கடன் கொடுக்கணும். கடன் கொடுத்து உதவுறதுல அல்லாஹ் நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன் சென்ற காலத்திலே ஒரு மனிதர் இறந்து விட்டார். இறந்த பிறகு அல்லாஹ் சொன்னான், அவருடைய அமல்களை பாருங்கள் என்று. மலக்குகள் சொன்னார்கள், அவர்கிட்ட எந்த விதமான அமல்களும் இல்லை, எந்த விதமான இபாதத்தும் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு நன்மை மட்டும்தான் அவருடைய நன்மைகள் இருக்குது, வேற எந்த விதமான அமலும் கிடையாது, ஒரு நன்மை தான் அது. அல்லாஹ் கேட்டான், என்ன நன்மை என்று? அல்லாஹ்வுக்கு தெரியும். மலக்குகளிடத்தில் அவன் விசாரிக்கிறான், என்ன நன்மை என்று சொல்லுங்கள். வேறொன்றும் இல்லை, அவர் எல்லாருக்கும் கடன் கொடுப்பாரு, கடன் கொடுத்து விட்டு வசூலிப்பதற்கு தன்னுடைய பணியாளர்களை அனுப்பும் போது அவர் சொல்வார், யார் ஏழைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கால அவகாசத்தை அதிகப்படுத்துங்க, யார் ஏழை மக்களாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கட்டாயப்படுத்தாதீங்க, கால அவகாசத்தை அதிகப்படுத்தி கொண்டிருங்கள் என்று அவர் சொல்வார் என்று மலக்குகள் சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னான், இவன் என்னுடைய அடியார்களிடத்தில் இவ்வளவு பெருந்தன்மையாக நடக்கிற போது நானும் அவனை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக வருகிறது. எனவே கடன் கொடுத்தவர்கள், வாங்கியவர்கள் நிஜமாக ஏழையாக இருந்தால், தேவையுள்ள மக்களாக இருந்தால், ஒன்று அந்த கடனை தள்ளுபடி செய்வது அல்லது அவகாசத்தை அதிகப்படுத்தி கொடுப்பது, இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த சவாபுக்குரிய காரியம் என்று சொன்னார்கள்.